அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்மந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். அதேமாதிரி விஐடின்னு சொல்லக்கூடிய வெள்ளூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அந்த கல்லூரி சம்மந்தப்பட்ட தகவல்களையும் அதோட என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் ப்ளஸ் கவுன்சிலிங் ப்ராசஸ் சம்மந்தப்பட்ட தகவல்களையும் நம்ம கண்டினியூஸாக கொடுத்துட்டு வரோங்க. இப்போ பார்த்திங்கன்னா விஐடி ட்ரிபிள்இ என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் பார்த்திங்கன்னா ஏப்ரல் 20லேருந்து 27 வரைக்கும் நடக்க போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த நுழைவுத் தேர்வுக்கான அட்மிட் கார்டுங்கிறது நம்மளுக்கு ரிலீஸ் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ இந்த அட்மிட் கார்டை எப்படி டவுன்லோட் பண்ணுறது, ரெண்டாவது இந்த எக்ஸாமினேஷன் போகிறப்ப என்னெல்லாம் விஷயங்கள் நம்ம கன்சிடர் பண்ணணும், என்ன மாதிரியான ட்ரெஸ் போட்டு போகணும், ப்ளஸ் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் கொடுக்க போகிறேன். ஸோ முழுமையான தகவல்கள் வேணுங்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இப்போ விஐடின்னு சொல்லக்கூடிய வெள்ளூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் சேர்றதுக்கு நீங்கள் விஐடி ட்ரிபிள்இங்கிற ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும். ஸோ இந்த விஐடி ட்ரிபிள்இ என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் ஏப்ரல் 20லேருந்து 27 வரைக்கும் நடக்க போகுது. ஸோ அப்போ அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கான ஹால் டிக்கெட்டுங்கிறது பார்த்திங்கன்னா இப்போ நம்மளுக்கு ரிலீஸ் ஆயிருச்சுங்க. ஸோ ஓகே, இந்த ஹால் டிக்கெட்டை எங்கே போய் டவுன்லோட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் viit.triple.ac.in கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் நிறைய பேர் காமனாக இப்போ ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிவிட்டு கூப்பிட்டாங்க, சார் எனக்கு இன்னும் ரிலீஸ் ஆகலை, எனக்கு இன்னும் அட்மிட் கார்டு வரல, நான் போய் செக் பண்ணி பார்த்தேன் வரலை அப்படிங்கிறாங்க. அது நீங்கள் எங்கே செக் பண்ணீங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் லாகினில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா லாகினில் போயிட்டு உங்களோட மெயில் ஐடி, உங்களோட பாஸ்வேர்டு, இந்த கேப்சா கொடுத்து லாகின் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் மட்டும்தான் வருமே தவிர்த்து உங்களுடைய ஹால் டிக்கெட்டுங்கிறது இந்த விண்டோவில் வராது. அப்போ நிறைய பேர் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் நம்மளுக்கு கூப்பிட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார் இன்னும் மற்றவங்களுக்கும் ஹால் டிக்கெட் வந்துருச்சு, எனக்கு இன்னும் வரல அப்படின்ட்டு அவங்க சொன்ன விஷயங்கிறது அதுதான். ஸோ உங்களுடைய ஹால் டிக்கெட்டை கரெக்டான முறையில் செக் பண்ணணும்னா எங்கே போய் செக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இதே விண்டோவில் இங்கே மேலே கொடுத்துருக்காங்க விஐடி ட்ரிபிள்இ 2025 ஆன்லைன் டெஸ்ட் புக்கிங் சிஸ்டம். அதாவது நீங்கள் ஸ்லாட் புக் பண்ணியிருப்பீங்க இல்லைங்க, அந்த விண்டோவை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு இந்த ஒரு ஆன்லைன் டெஸ்ட் புக்கிங் சிஸ்டமோட விண்டோ ஓப்பன் ஆகும். இங்கே தான் நீங்கள் போய் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய விஐடி ட்ரிபிள்இயோட அப்ளிகேஷன் நம்பர், பாஸ்வேர்டு மற்றும் மெயில் ஐடி மற்றும் கேப்சா கொடுத்து சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் உங்களுடைய ஹால் டிக்கெட்டுங்கிறது நம்மளுக்கு வந்திருக்கும். அந்த ஹால் டிக்கெட்டில் உங்களுடைய எக்ஸாமினேஷன் சென்டர், எக்ஸாம் டைமிங், எல்லா தகவலும் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் கொடுத்துருப்பாங்க. ஓகே, இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம விஐடி ட்ரிபிள்இ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் போகிறதுக்கு நம்ம என்னெல்லாம் விஷயங்கள் கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. இல்லை இவங்க ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க பாயிண்ட்டே இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கக்கூடிய பாயிண்ட்டே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அட்மிட் கார்டை கம்பல்சரி பிரிண்ட் அவுட் எடுத்து கொண்டு போங்க. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இப்போ நம்ம இந்த பஸ்லைலாம் ட்ராவல் பண்ணுறோம், ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறோம், இப்போ எல்லாமே ஃபோன்லேயே எல்லாத்தையும் காட்ட ஆரம்பிச்சிட்டோம். அந்த மாதிரி இந்த ஹால் டிக்கெட்டை நீங்கள் ஃபோனில் காட்டினா அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இதில் நிறைய பேர் கேட்கலாம், சார் இது அட்மிட் கார்டு தானேன்னு கேட்கலாம். பட் இந்த ஹால் டிக்கெட்டுங்கிறத நீங்கள் கம்பல்சரி நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பிரிண்ட் அவுட் எடுத்து அதை கொண்டு போய் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாமினேஷன் சென்டரில் கொடுத்தா மட்டும்தான் உங்களை உள்ளுக்கு அலோவ் பண்ணுவாங்க. ரெண்டாவது விஷயம், இப்போ நம்மளுக்கு இந்த ஹால் டிக்கெட்டை மட்டும் கொண்டு போனால் போதுமா, அதாவது இந்த அட்மிட் கார்டை மட்டும் கொண்டு போனால் போதுமா, இல்லை இது கூடுதலாக வேறு ஏதாவது டாக்குமெண்ட் கொண்டு போகணுமான்னு கேட்டால் கம்பல்சரி கூடுதலாக ஒரு டாக்குமெண்ட் கேட்டிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு ஆதார் கார்டு ஒரிஜினல் ஆதார் கார்டு இருக்கலாம், அப்படி இல்லைன்னா உங்களோட ஸ்கூலோட ஐடி கார்டு இருக்கலாம், இல்லைன்னா கவர்மெண்ட்டால் இஷ்யூ பண்ண ஏதாவது ஒரு ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப் இருக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த எக்ஸாம் டைமிங் அந்த அட்மிட் கார்டில் உங்களுக்கு என்ன டைமிங் மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அந்த டைமிங்க்கு கம்பல்சரி நீங்கள் உள்ளுக்க இருக்கணும் அப்படிங்கிறது மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதுபோக இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒருத்தரே 2 அப்ளிகேஷன் போட்டு ஒரே நேரங்களில் 2 எக்ஸாம் எழுதக்கூடாது, அந்த மாதிரியான ஃப்ராட் ஆக்டிவிட்டீஸ் எதுவுமே பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கம்பல்சரி எக்ஸாமினேஷன் டைமுக்கு முன்னாடி 90 நிமிஷத்துக்கு முன்னாடி, அதாவது 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்கள் அந்த எக்ஸாமுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 90 நிமிஷம்னா 1.5 மணி நேரம். அந்த 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலைன்னா உள்ளுக்க அலோவ் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எலக்ட்ரானிக் கேஜெட்ஸும் நீங்கள் உள்ளுக்க கொண்டு போகக்கூடாது.
இன்க்ளூடிங் ஸ்மார்ட் வாட்ச், கால்குலேட்டர், மொபைல் ஃபோன், எந்த ஒரு எலக்ட்ரானிக் கேஜெட்ஸும் உள்ளுக்கு ப்ளூடூத் இந்த மாதிரி எந்த ஒரு கேண்டிடேட்ஸ் இதுவுமே உள்ளுக்கு கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுபோக முக்கியமான விஷயம், கண்டிப்பாக நீங்கள் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய அட்டெண்டன்ஸ் சீட்டில் உங்களுக்கு நீங்கள் போய் உங்கள் சீட்டில் உட்காந்திங்கன்னா இது ஆன்லைன் எக்ஸாமினேஷன் தான், அட்டெண்டன்ஸ் சீட்டில் சைன் பண்ணணும். ப்ளஸ் வந்து அட்மிட் கார்ட்லேயுமே நீங்கள் வந்து சைன் பண்ண வேண்டிய விஷயம் இருக்கும், அதையும் நீங்கள் வந்து சைன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது போக கூடுதலாக உங்களை அங்கே என்ன செக் பண்ணுவாங்கன்னா, ஒன்று உங்களுடைய பயோமெட்ரிக்ஸ் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் இல்லை எடுப்பாங்க, இல்லைன்னா உங்களை ஃபோட்டோ எடுத்து கண்டிப்பாக வெரிஃபை பண்ணிட்டு தான் எக்ஸாம் அலோவ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதுபோக எக்ஸாமினேஷன் டைமிங் உங்களுக்கு எவ்வளோ நேரம் சொல்லியிருக்காங்களோ அந்த எக்ஸாம் டைமிங் முடிஞ்சதுக்கப்புறமேல் தான் வெளியே அலோவ் பண்ணுவாங்க. நான் சீக்கிரம் முடிச்சிட்டேன் அதனால் சீக்கிரம் வெளியே வரலாமான்னு கேட்டால் அப்படிலாம் கண்டிப்பாக வெளியே வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. தென் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்கிறாங்க, சார் நான் வந்து இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு ஸ்லாட் புக் பண்ணிட்டேன், நானாக தான் ஸ்லாட் புக் பண்ணேன், பட் அந்த ஸ்லாட்டுக்கு போகிறதுக்கு எனக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் இல்லை, ஏதோ ஒரு பர்சனல் ரீசன்ஸ், ஏதோ ஒரு முக்கியமான ரீசன்ஸ்னால நம்மளால் அந்த ஸ்லாட்டில் போய் நம்மளால் என்ன பண்ண முடியலைன்னா எக்ஸாம் எழுத முடியலை, அதுக்கு பதிலாக எனக்கு திருப்பி வேறு ஸ்லாட் ஏதாவது புக் பண்ண முடியுமா, எக்ஸாம் எழுத முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அவங்க விஐடி வில் நாட் கண்டக்ட் ஏ எக்ஸாம் அண்டர் எனி சர்க்கம்ஸ்டன்சஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, இங்கே வெளியே வரக்கூடிய ரிசல்ட்ஸுங்கிறது ரேங்காக மட்டும்தான் வரும், மார்க் வராது, ஸ்கோர் வராது, பர்சன்டேஜ் வராது, பர்சன்டேஜில் பேஸ் பண்ண ரேங்கிங் மட்டும்தான் வருங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ முக்கியமாக இன்னொரு விஷயம் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கான ரிசல்ட்ஸ் ப்ளஸ் அதாவது விஐடிடபிள்யூட ரிசல்ட்ஸுங்கிறது ரேங்காக வரும். அந்த ரிசல்ட்ஸ் ப்ளஸ் ஆன்லைன் கவுன்சிலிங் ஷெட்யூல் ஆனது வந்து பார்த்திங்கன்னா டென்டேட்டிவாக ஏப்ரல் 30 வந்து பார்த்திங்கன்னா viit.ac.inங்கிற வெப்சைட்டில் நம்மளுக்கு வந்து ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. கூடுதலாக சில தகவல்கள் கொடுத்துருக்குறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, விஐடி பொறுத்த வரைக்கும் மேனேஜ்மெண்ட் கோட்டாங்கிறது கிடையாது. விஐடி வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவை வந்து என்கரேஜ் பண்ணுறது கிடையாது. வேறு யாராச்சும் விஐடி பேரில் வந்து நான் மேனேஜ்மெண்ட் கோட்டா வாங்கித்தரேன், மேனேஜ்மெண்ட் சீட்ஸ் வாங்கித்தரேன் அப்படின்னு சொன்னால் நம்ப வேண்டாம் அப்படிங்கிற விஷயத்தையும் இவங்க தெளிவுபடுத்தி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுதான் விஐடி ட்ரிபிள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத போகிற மாணவர்களுக்கு நம்ம சைட்லேருந்து கொடுக்கக்கூடிய தகவல்கள். இதுவுமே பார்த்திங்கன்னா அவங்களோட அட்மிட் கார்டில் இருக்கக்கூடிய தகவல்கள் தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ யாரெல்லாம் விஐடி ட்ரிபிள் எழுத போகிறீங்களோ நீங்கள் அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு குறைஞ்சபட்சம் 1.5 அதாவது 90 நிமிஷத்துக்கு முன்னாடி போய் சேருங்க. அட்மிட் கார்டு கம்பல்சரி பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போங்க. ட்ரெஸ்ஸஸ் நார்மல் ட்ரெஸ்ஸஸ் போட்டு போங்க, சரிங்களா? ரொம்ப டிஷர்ட்ஸ் இந்த மாதிரி கூட போடாமல் ஒரு ஷர்ட், ஒரு பாய்ஸாக இருந்தால் ஒரு ஷர்ட், ஒரு ஃபேண்ட் மாதிரி போட்டு போங்க. கேர்ள்ஸாக இருந்தீங்கன்னா ஒரு டாப் ப்ளஸ் ஒரு ஃபேண்ட் மாதிரி போட்டு போனீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அங்கே போயிட்டு சில ட்ரெஸ் கோட்ஸ் பார்ப்பாங்க. ஸோ அதெல்லாமே நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு டீசெண்டான ட்ரெஸ்ஸஸில் போனீங்கனாலே ஓரளவுக்கு நம்மளை உள்ளுக்கு அலோவ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குதுங்க. வேறு கண்டினியூஸாக இது மாதிரி உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு தெரிஞ்ச தகவல்கள் நாங்கள் சொல்கிறோம். இதுமாதிரி கண்டினியூஸாக விஐடி சம்மந்தப்பட்ட தகவல்கள், விஐடி கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமாக இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.